என்ன சாமி கற்பூரத்தை பத்த வைக்காம யாரை தேடிட்டு இருக்கீங்க? தீப்பொறி திரும்ப வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கய்யா சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ, எங்க பாஸ் தீப்பொறி திரும்ப வந்து அவர் ஸ்டைல பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். இந்த பாய்லர் கொஞ்சம் பத்த வைங்க. டேய் பத்திக்கிச்சா? ஓடுறா கீழ. பாடுறா பாட்ட. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. டேய் அடுத்த லைன் தெரியல அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல கொஸ்டின். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீப்பெட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பாஸ். அப்ப காலுக்குள்ள அருவாமனையில ஒரே செட்டப். ஒரு கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லாலே லாலே லாலா. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. காலம் கெட்டு போச்சு. என்னையா? ஆமா நீ யாரு? உன் பேர் என்ன? நெருப்பு நீலமேகம். என்ன வியாபாரம் பண்ற? சேலை வியாபாரம். சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். ஏன்? இங்க யாரோ தீப்பொறி திரும்பவும் திரியறானாமே, அவன் என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா, அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமேகத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன். சொருகிறது முக்கியம் இல்லடா. இதுக்கு முன்னால தீப்பொறி திருமுகத்தை பார்த்திருக்கியாரு? பார்த்ததில்ல. நான் தான். என்ன திறந்து மூடுற பார். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கண்டசாமி. சொந்த ஊர் சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குன்னா ஒய்யால திருவிழா நடந்தா தானடா. நீ பாலை குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு ஃபயரை குடிச்சு வளர்ந்திருக்காரு. இப்ப சொல்லு உன் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. டேய் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாருடா குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ தீப்பொறி திரும்பவும் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா எரியுது? உங்க பவர்ல தான் பாஸ் எரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே ஜவலி அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. எங்க ஆத்தா மேல சத்தியம் நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிச்சு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா? ஏண்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? வக்கப்பார் குளத்து வந்திருக்கிறோம், தீப்பெட்டி எல்லாம் எப்பறா கையத்துல சுத்த வேண்டாம். என்ன பண்றது? அண்ணே அங்க பாரு, தீப்பொறி திரும்ப வர்றான். நீதாண்டா வாடா. டேய் யாரு எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற? யாரா நீங்க? அத விடு. பேர் என்ன? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டிருக்கியா? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா?
தீப்பொறினா எப்படி அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவேண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. அக்னி குழம்பா குழம்பா? என்ன தெர்றா? அத்தி கல்லு. இங்க பாருங்க, பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 கிடக்குமே, அதற்கு எடுக்க பாக்குற நீ. சரி, அக்னி குழம்புங்கிறியே, அது ஒரு கரண்டிய மோந்து இந்த வைக்கப்போர்ல ஊத்து, வைக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். ஒரு கரண்டி எடுத்து இதுல ஊத்தவா? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? தீப்பொறிங்கிறது அடமொழி. ஒரு விரல் கிருஷ்ணாராவன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன ஒரு விரலோட தெரிஞ்சாரா? பஞ்ச அருணாசலம் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பஞ்ச கடையா வச்சிருக்காரு? படம் எடுத்துக்கிட்டு இருக்காரா? பறவை முனியமான ஒரு கிளவி தெரியுது. அது என்ன ரெக்கைய வச்சுட்டு பறந்துக்கிட்டா இருக்கு? பிக்காளி பழம். என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. யாருக்கு? யாருக்கும். சரி போ. இல்லையா? ஐயோ, யார் எங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ். இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டும் கலந்து நான் பேசி என்ன போச்சு சொல்லிட்டாடா. வாடா போம்டா. டேய், எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரைச்சினாருன்னு வை, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. ஒரசனாத்தா எரிவாமாடா. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா, தூக்கி ஐயா, ஐயா, அப்படிலாம் உரசு எங்கேயுமே எரிஞ்சு எல்லாம் சொன்னாங்களா? அடே, உள்ள முள்ளு கம்பிடா. ஏய், முள்ளு கம்பி குத்துடா. ஐயோ, ஐயோ, எரியுதா? ஐயோ, எரியுடா. புகையே வரல. ஐயோ, ரத்தம் கொட்டுது. ஐயோ, முள்ளு கம்பிடா. ஐயோ, கம்பியோட இருக்காத, பிச்சு விடு. இங்க திரும்ப. தீ வரலையே. அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பொறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. நாங்க தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வைக்க போற கொளுத்திக்கிறோம். டேய் வாங்கடா. மூஞ்சிய பாரு, தீப்பொறி திருமுகம். பாஸ், என்ன பாஸ் இது? நீங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். இப்ப நீ குடிச்ச பால் ரத்தமா வரப்போகுது இல்ல? நல்லா கேளுங்க. இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்துட முடியுமான இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்க நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படி கேளு. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கப்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே? ஓகே பாஸ். எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. சாரி பாஸ். பரவாயில்ல. ஒண்ட வந்த பிடாரிய ஊரு பிடாரி விரட்ட வந்த கணக்கா? என் மாமன் வீட்டுல ஒண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரட்ட வந்திருக்கான் அந்த தமிழரசன். அவனை நாம அந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டணும். அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க. சூப்பர் ஐடியா பாஸ். சொல்லு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சு விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பாஸ். அந்த கள்ளத்துக்கு பாஸ் நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. எல்லாரும் அவன் முன்னாடி போய் நின்னு கொடூரமா முறைச்சு போவோம் பாஸ். அதுக்கு மசியலனா கண்ணீர் விட்டு அழுது போவோம் பாஸ். அதுக்கு இறக்கப்படலைன்னா கால்ல வந்து கதறுவோம் பாஸ். அதுக்கும் போனா கொய்யாலன்னா ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடுவோம் பாஸ். என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா பேத்தனம் பேத்தனம் பேத்தனம். பார்த்து பேத்தனமா பேத்தா பே பே. இல்லடா இல்லடா, பேய்க்கு பயப்படாத எவனாச்சும் இருக்கானா? கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீனு. காட்டு. Jal, 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 jal. Jala 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 jala. Jala 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 jala. யாரு? லக 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 லக. யா லக 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 Rara, rara, sarasakurara, rara, chintakuchira, taaname needira, keeliporadara, shwasalo shwasaveerara, rara, sarasakurara, rara, chintakuchira. தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட தா தீம் தோம் நம் சம் சம் தா தீம் தோம் நம் சம் சம் தரகட தீம் தோம் கிட்ட நம் கிட்ட தரகட தரகட தத்த தலாங் தோம் தரகட தலாங் தோம். டேய் சட்டா குட்டி, பாக்கறீ உசர காராலி. ஏய், சந்திரமதி கெட்டப்ப போட்டு யாரடா ஏமாத்த பாக்குற? ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ரா தீ பந்தத்தை.
ஆகா ப்ராப்பர்ட்டிய மாத்திட்டாங்களே, படம் பார்க்காத வழியில கூட்டி வந்தது தப்பா போச்சு. அம்மா கொஞ்சம் வண்டி நிறுத்து நிறுத்து. கண்ணு தப்பா நினைக்காத கண்ணு, நாங்க 3 பேரும் தண்ணி அடிக்கிறோம். 2 கப்பு தான் இருக்குது. அந்த கப்பை குடுத்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு திரும்ப கொடுத்துறோம். மாமா மாமா, இந்த பொறுக்கி பசங்க எங்க கிட்ட வம்பு இழுக்குறாங்க மாமா. இவங்க கிட்ட நீ யாருன்னு காட்டு. இவங்கள சும்மா விடாதீங்க மாமா. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். வந்துருவீங்களா மாமா? அப்படி எல்லாம் கேட்கப்படாது, போங்க. மாமா நம் மாமா தான். மாமா வசமா மாட்டாரு. யாரா எங்க அக்கா மகள்கிட்ட உரண்டை இழுத்தது? நாங்க தான்டா உரண்டை இழுத்தேன். அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது. அது நல்லது யாருக்கு? யாருக்கோ. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற? பஞ்சபூதத்தை அடக்கி கை வழியா ஏத்தி கண்ணுல கொண்டாந்து நிறுத்துறா கன்று. சரி அதை விடு. நீ இப்ப ஒரிஜினல் மாமான்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. நாங்க 3 பேர் இருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற 2 பீஸை எங்கள்கிட்ட அனுப்பி வை. அதை நாங்க திருப்பி அனுப்பி வச்சிடறோம். மறுபடியும் எங்கள்கிட்ட அனுப்பி வை. இப்படி அனுப்பிச்சுக்கிட்டே இரு. உனக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துடுறோம். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. என்னடா அவங்ககிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு, இப்ப நீயே போய் அவளை கூட்டிட்டு வந்து இருந்து திரும்ப கூட்டு போனோம். அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். அம்மா. என்னாச்சு மாமா? என்ன நடந்துச்சு? முதுகு கிழிஞ்சிருச்சு. யாருக்கு? வேணா விட்டு. வேற ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஆமா, இப்ப இன்னொரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனையா? எல்லாம் 1 மாசம் சொல்லுங்க. ஓட்ட ஓடல அந்த புண்ணு ஆறதுக்கு 1 மாசமாச்சு ஆகும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க. மாமா, நாங்க பிரச்சனைன்னு சொன்னது வெளியில இல்ல, வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ளயா? அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்கே விட்டானுங்களா? ஆமா மாமா இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? ஐயோ மாமா, அப்பா அக்காக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காரு. ஆமா, மாப்பிள்ள பாக்குறானுங்களா? விவர வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா? ஐயோ, சும்மா டயலாக் பேசாதீங்க மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஐடியா கொடுங்க. ஐடியா? என்ன ஐடியா சொல்லுங்க மாமா. அங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற இடம் கிடைக்கலையா? மத்த நாள்லாம் தொடவே மாட்டீங்க, இன்னைக்கு மட்டும் அங்கேயே. அம்மா மாமா, நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அப்பதான் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படின்னா ஒண்ணு செய்ய. உன்னை பொண்ணு பார்க்க வர்ற அம்புட்டு வளுக்கு காப்பில எலி பசங்க கலந்து கொடு. அம்புட்டு வலு சாகட்டும். எல்லாரும் செத்துட்டா நாங்க ஜெயிலுக்கு போடுவோமே. போயிட்டு போங்க. யாரு கலந்து கொடுத்தாங்கன்னா ஓத்தாப்பன்னு சொல்லி 2 பேரும் அப்ரூவ் ஆயிருங்க. நானும் இவனும் அம்மா அப்பா ஆயிடுறேன். அதெல்லாம் ஓல்ட் ஐடியா மாமா. ஏதாவது புதுசா யோசிங்க. புதுசா? இது ஆணில மாட்டிரு. இதை இன்னையில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. வெடிகுண்டு.
நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க, நீங்க யாருக்கு அப்பாங்களா? மாமே. ஆமாங்க, உன்னுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம்னு இருந்தா 4 முறவாசல் இருக்குதாருங்க செய்யும். நீங்க எத்தனாவது முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மடியில மகேஸ்வரிய உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவன் நானு. ஓ, ஆசாரிங்களா? என்னடா இது? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எறாத. என்ன இது? ஹை, ஆப்பிள். மாங்காயா? சரி, மாங்கா. கரெக்ட். இது என்ன? ஆனா சக்கரைங்க. சாம்பல்னு சொல்லி தொலையா. சரி, சாம்பல்யா. இங்க பார், நீ பார்க்க வந்தே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு விரும்பி விடாம திங்கிறது 2 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுகாம இருக்கிறான்னு அர்த்தம். அது வெய்ய காலமா இருக்கறனால கொஞ்சம் தண்ணி பஞ்சமா இருக்குங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறேன். அதுல குடும்பத்தோட குளிச்சு கும்மி அடிக்கிட்டேன். நீ அவளை குளிப்பாட்டுறது இருக்கட்டும், ஏற்கனவே அவளை ஒருத்தன் குளிப்பாட்டி கர்ப்பமாக்கி வச்சிருக்கான். 3 மாச கர்ப்பம். இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா. என்ன விட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறியா? ஆமாங்க. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவறை. இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற. ஓகே பாஸ். மைக் 3. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமைஞ்ச பிள்ளை மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். ஏன் பாஸ், சமயக்கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துரும்ல? மைக் 4. பாஸ். நீ எங்கடா நிக்கிற? இங்க தான் பாஸ் நின்னுக்கிட்டு இருந்தேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். என்னடா பாஸ், கக்கூஸ் வழியா ஏறி குதிச்சு கூட சாப்பிடுற இடத்துக்கு போயிடலாம் பாஸ். ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். எஸ் பாஸ். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன் பாஸ். போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்து மதிப்பா தான் கிடைக்குதாடா? ஆமா பாஸ். ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுடா. டிஸ்போஸ். பாஸ், என்ன ஆபரேஷன் 1/2 மணி நேரமா சொல்றீங்களே, டாக்டர் யாருமே வரல, நர்ஸ் கூட வரலையே பாஸ். இப்ப இந்த குண்ட மேல போறேன் வரும்பாரு மண்டைக்கு. ஐயோ ஓடிலாம் வா. ஹலோ மைக் 5 ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரவும் ஓவர். நான் இங்க தான் இருக்கேன். ஓவர். எங்க இருக்கு ஓவர்? உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. எப்படா வந்தீங்க? நீங்க டிஸ்போஸ் பண்ண உடனே நேரா இங்க தான் வந்தேன். கடிக்கடா, வாடா இங்க. ரசத்துல கரப்பாம்பூச்சி கலந்தாச்சா? எல்லாருக்கும் கலந்து ஊத்தி ஓடிக்கிட்டு இருக்குல. அங்க பாருங்க என்ன வெட்டுறான்னு. இங்க வையா, கரப்பாம்பூச்சி கிடக்கு, அதை பாத்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுற. அட ஆமா. யோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பூரா கொல்ல பாக்குறாங்க. கரப்பாம்பூச்சி சோத்துல கிடந்து கத்தி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாத்து. பங்காளி, ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? பெருச்சாளி. பங்காளி, இதையே தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்கேன். சரி மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்போம். ஊத்து. மோர்லடா, ஆசிட்ட ஊத்தி தான் கொண்டு. என்னடா டேய், நீ என்னடா பெரிய மாப்பிள மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு சுத்துற? பட்டு வேட்டி சட்டை நான் கட்டாம வேறவே கட்டுவேன். மணவரையில உட்கார்ந்து மகேஸ்வர் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மணவரையில உட்கார்றதுங்கிறது கஷ்டமான காரியம். இந்த ஓமகுண்டத்துல இருந்து வருது பாரு புகை, அதெல்லாம் மூக்குல எரிச்சுனா எனக்கு தும்மல் வரும். சைனஸ் ப்ராப்ளம், கண் எரியே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண் எரிச்சல, அப்புறம் தும்மல். அதோட போய் நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால நீ தாலியை கட்டிட்டீன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன்.
எல்லாரும் அவன் புதுசுல கரெக்டா நிக்கிறாங்களா? நிக்கிறாங்க பாஸ். ஹலோ, அண்ணன் மனவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓவர். டேய், என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிட்டு இருக்க? என்ன பாஸ் போன் இது? எங்க பெரியம்மா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா. கொண்டாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ். அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பாஸ். நம்ம இங்கிட்டு போவோம், நான் இங்கிட்டே போயிடுவா. என்னடா சக்சஸ். என்ன சக்சஸ்? கல்யாணத்தை நிறுத்திடல. எப்படி? இது என்னது? சீப்பு. இத வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலா? யாருடைய சீப் தெரியுமா? யாருது? மாப்பிள்ளையோட சீப்பு. இப்ப சீப்பை தூக்கி நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ளை எப்படி தலைவார் வேற எப்படி தாலி கட்டு வேற. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. டேய், அது ஏறா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ, மூக்கு பாசாவா. ரொம்ப நடந்து போய் ஐயர் மடியில் உட்காந்துறாரு. மொத்தமா மந்திரத்தை மறந்துடுவாரு. மைக் 1, மைக் 2, மைக் 3. எல்லாரும் வாங்கடா. எஸ் பாஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல. உங்கள்ட்ட நான் என்னடா சொன்னேன்? நீங்க மிஸ் ஆனாலும் பாம்பு மிஸ் ஆக கூடாதுன்னு சொன்னல. அந்த பாம்பு எங்கடா வச்சீங்க? இங்க தான் பாஸ் வச்சேன். அக்கினி குண்ட தெரியும். ஆமா பாஸ். உண்டாக்க இத வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆகுது பாஸ். 2 மணி நேரமா? ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? எஸ் பாஸ். நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அத விடுங்க பாஸ். நம்ம அடுத்த ஆபரேஷன். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம போட்ட திட்டமெல்லாம் நாசமா போச்சு. அவனுக்கு செஞ்ச தாலி செய்ய வச்சா தண்ணி அடிப்போம். இந்தா இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் முடியாது. 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டியா கிடப்பீங்களா? ஏய், வர மார்வாடியா உங்களை மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு காட்டுங்க பாஸ். அப்பதான் அமௌண்ட் ஏறும். சேட்டு, ஒரு போன் ஒன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா உருட்டுக்கட்ட உலகறானா? நான் தீப்பொறி திரும்பவும் பேசுறேன்டா. நாகப்பட்டினத்துல மொபைலுக்கு ஏதோ பிரச்சனையா? நீ ஒரு 4 லாரி உருட்டுக்கட்டையும் ஒரு 4000 பேர் ஏத்திட்டு நேரா அங்க போயிரு. சேட்டு எவ்வளவு சொன்ன? 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்னேன். எப்படி? ஒரு போனுக்கே 700 ரூபாய் அமௌண்ட் ஏத்திட்டான். இன்னும் 2 போனை போட்டீங்கன்னா கடையவே எழுதி வந்து. சேட்டு இன்னொரு போன் போட்டுக்கலாமா? போட்டுக்கங்க. யாரா பூம்புகார பூத பாண்டியா? நான் என்ன பேசுறேன்டா. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில AK 47 துப்பாக்கி இருக்கும். PK 47 துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. என்னடா ரத்தம் வர அடிக்குது? சேட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா? நடுமண்டை இல்லையா? அதே வெள்ள வெட்டிக்கிட்டு இருக்க. கை வலிக்காது போயிடல. நச்சின சங்கிலியை குத்தி ஜோலியா முடுறா எரும மாடு. வேற கிடக்குறீங்களா? சேட்டு எவ்வளவு சொன்னீங்க? 10,000 அப்ப இன்னொரு போன போட்டுக்க. இந்த தடவை நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா நான் பணம் தர வேண்டியது இருக்கும். என்கிட்ட பணம் இல்ல. என் பொண்டாட்டி 100 போன் பண்ணி கொண்டு வர சொல்லான்னு. ஐயோ, நீ சேட்டு, உன் பொண்டாட்டி பேர் 100 ஜகான். எப்படி? லவ்வுங்க. அப்ப சரி, போடு. ஹலோ, 100? என்ன 100ங்கற? என் பொண்டாட்டி பேர் 100 ஜகான் இல்ல, செல்லம்மா 100ன்னு கூப்பிடுறேன். அப்படியா? சரி. அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கங்க. சுரேஷ் அடகு கடை, 66 பஜனை கோவில் பண்டாரன் தெரு. சீக்கிரம் வாங்க. பாத்தி எல்லாம் போயிட போறாங்க. ஏய், உனக்கு வை. என்ன பொண்டாட்டி போய் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அது இல்ல, அவ புதுசு இல்ல, கடைக்கு வந்ததே இல்ல, அதனாலதான் அட்ரஸ் சொன்னேன். அது இருக்கட்டும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான். ஐயா, அந்த PK-47. ஏண்டா PK-47 புது ஆயுதமா கண்டுபிடிச்சிருக்க? ஐயோ, சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. ஏத்துங்க அவன வண்டியில. அறிவிட்ட நாய, அறிவில்ல உனக்கு? நானே வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு கோவப்பட்டு இங்க வந்து திண்ணையில படுத்து கிடக்குறேன். என்னை வந்து மோந்து பாக்குறிய? நான் என்ன குப்பை தட்டியா? போங்கிட்டு கண்டிப்பா போங்கிறல்ல. போயிடா அம்மா.
ஆஹா. ஒரு ஆளை திட்டம்னு மனுஷ பழுக மாதிரியே ஆளுல குட்டி வந்துருச்சையா. இந்த ஏரியா அவங்க கோட்டையா இருக்குமோ? என்ன கொசகசன் வந்து நிக்கிறாங்க. தெய்வமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறனோ? ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ண? மூன்று தானடா பார்த்தேன். அது எங்க குல தொழில். அதுக்காக வேலை வெட்டிக்கு போகாத நாய் நீ என்ன பார்த்தா நாய்ங்கிற? உன்னை கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆக்கல நான் ஒரு நாய்க்கு பறக்கலடா. எடுத்துற வேண்டியதான் ஓட்டத்தை.